IPL கிரிக்கெட் தொடரில் 2024ஆம் ஆண்டு சீசன் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு காரணம் மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதற்காக பல மாற்றங்களை செய்திருப்பது இந்த தொடர் மீதான ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. இந்த நிலையில் மும்பைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அது CSK அணியால் மட்டுமே முடியும். இந்த நிலையில் IPL 2024ஆம் ஆண்டில் CSK கேப்டன் தோனி ஒரு புதிய முடிவை எடுக்க இருப்பதாக தெரிகிறது. அதன்படி கேப்டன் பதவியில் இருந்து விலகி ஜடேஜா அல்லது ருத்துராஜ் கேப்டனாக தோனி நியமிக்கலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அதன் அடிப்படையில் IPL இம்பேக்ட் விதியை பயன்படுத்தி தோனி இனி பேட்டிங் செய்ய போவதில்லை என்ற முடிவையும் எடுத்திருக்கிறார். கேப்டனாக தோனி செயல்படவில்லை என்றால் ருத்துராஜ் அல்லது ஜடேஜா தான் களத்தில் கேப்டனாக இருப்பார்கள். அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தோனி விக்கெட் கீப்பிங் மட்டும் செய்வார் என தெரிகிறது. இதன் மூலம் இம்பேக்ட் வீரராக பந்து வீசும் போது விக்கெட் கீப்பராக களத்துக்கு திரும்பும் தோனி பேட்டிங் செய்யும் போது தமக்கு பதில் வேற ஒரு இளம் வீரரை களத்தில் அனுப்புவார் என தெரிகிறது. தோனிக்கு ஏற்கனவே காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருந்தது. அதனை கருத்தில் கொண்டு அந்த புதிய முடிவை தோனி எடுத்திருக்கலாம் என தெரிகிறது. ஒருவேளை தனது உடல் தகுதி 100% இருந்து பேட்டிங் ஃபார்ம் சிறந்ததாக இருப்பதை தோனி உணர்ந்ததால் அவர் இந்த முடிவை எடுக்க மாட்டார். தற்சமயம் வரை இதனை பிளான் B ஆகத்தான் தோனி வைத்திருப்பார் என தெரிகிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு 100% உடல் தகுதியை எட்டும் முயற்சியில் தோனி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். வரும் மார்ச் மாதம் தான் தோனி தம்மால் பேட்டிங் செய்ய முடியுமா என்பதை பயிற்சி முகாமில் சுய பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு இம்பேக்ட் வீரர் விதியை பயன்படுத்தி பேட்டிங்கில் இருந்து ஓய்வு பெற்று கொள்ளும் முடிவை எடுப்பார் என கிரிக்கெட் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.